நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்சைடர் ட்ரேடர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்சைடர் ட்ரேடர்ஸ்னால் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட சிஇஓ, எம்டி, அந்த கம்பெனியோட மெயினான மேனேஜர், இவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லுவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க மூலமாக நமக்கு எப்படி ஒரு பாசிட்டிவான நியூஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா, நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிக்கே அந்த நியூஸ் தெரிஞ்சிடும். அது பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி. பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா, அதிகமான ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமான ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்லைன். ட்ரெண்ட்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துங்க. TRENDLYNE ட்ரெண்ட்லைன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே அதோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தாங்க வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் வேர்டெலாம் நீங்கள் இதில் பார்க்கணும். அக்வைசேஷன் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ்னு அர்த்தம். டிஸ்போசல்னா ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பிளட்ஜுனா ஷேர்ஸை அடமானம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ரிவோர்க்னா அடமானம் வச்ச ஷேரை பார்த்தீங்கன்னா மீட்டு எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அப்படிம்பாங்க. இன்வோக் அப்படின்னா அதான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் போய் அடமானம் வைக்கிறதா அர்த்தம், ஒரு லோனுக்காக. ஓகேங்களா? இது இந்த கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக கான்செப்டில் போயிடுவோங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷன் உள்ள போய்க்கிங்க. அதில் போயிட்டு இன்சைடர் ட்ரேடர்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்க்கிங்க. இதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், நீங்கள் இதை சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட நேம் இங்கே இருக்குது. பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிவோக் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். ரிவோக்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம், ஒரு பிளட்ஜ் பண்ண, அதாவது அடமானம் வச்ச ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா மீட்டு எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இது எப்படின்னா 5,35,00,000 ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா மீட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, ஸோ அதோட ஷேர்ஸ் இன்க்ரீஸ் கூட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் தாங்க இது. அதுவே யூஃப்ளக்ஸ் லிமிடெட் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா ரிவோக் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஒரு லோன்லேருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சிக்னலுக்கு வரதுக்கான அர்த்தம். அடுத்து பேசில் பார்மா லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸு, அதோட கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டேரக்டருமே, அதாவது அந்த கம்பெனியோட டேரக்டருமே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷேர்ஸை அவங்க அதிகப்படியாக விற்றுருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,10,000 ஸ்டாக்கை விற்றுருக்காங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படிங்கிறதுனால தான் அவங்க முன்கூட்டியே இதை விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி நமக்கு ரொம்ப ஷேர்ஸ் வரை கீழே இறங்கிடுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நஷ்டத்தோடய நம்ம வெளியே வந்துடலாம். ஒரு பெரிய இம்பேக்ட் நமக்கு வராதுங்க. ஓகேங்களா? அதுவே பாருங்கள், ஸ்வாஸ்திஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் விற்றுருக்காங்க, டிஸ்போசல் பண்ணியிருக்காங்க 3,50,000 ஸ்டாக்ஸு. அமியோ ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அது பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்கியிருக்காங்க, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரதுனால தான் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை அதிகப்படியாக வாங்க செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் அந்த ஸ்டாக்கை வாங்கி ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஒரு பலன் அடையலாம். அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி கொடுங்க. எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.